எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரதி வீடு. என்னோட யூடியூப் ஃபஸ்ட்டு வீடியோ கிச்சன்லேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பேன். இன்றைக்கி என்னோட யூடியூப் ஜேர்னியும் இந்த கிச்சன்லேருந்தே ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள் தான் எனக்கு. ஏன்னா நம்ம ஜீரோலேருந்து ஆரம்பித்து 90K சப்ஸ்கிரைபர் ஒரு பெரிய ஃபேமிலியாக ஆகிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் ஆரம்பித்து அந்த டைமில் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேர்ள்ஸ் எல்லாம் யாரும் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க இல்லையா? நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் இப்போ அப்படி கிடையாது. நிறைய பேர் உமன்ஸ் எல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நல்லாவே கொண்டு போயிட்டுருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. பட் நான் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆரம்பித்தேன்னா, ஹஸ்பண்ட்டை யூடியூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே ஹஸ்பண்ட் ஓகே சொன்னாங்க. ஆனால் ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், ஃபேஸ் காட்டாமலாம் வீடியோ எடுக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க. நானும் அதை கன்சிடர் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் ரத்திகா பாலகணேசன் அப்படின்ற அந்த பேஜ்லேருந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா நான் செப்டம்பர் மாதம் தான் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10K ஃபாலோவர். என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட்டும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதால தான் நான் இது வரைக்கும் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜேர்னிக்குள்ளே எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி லைஃப் ஆஃப் ரத்திகா பாலகணேசன் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி மாவு அரைச்ச மாவையே திருப்பி அரைக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லைஃப் ஆஃப் ரத்திகா பாலகணேசன் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 90K சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. நீங்கள் எல்லோரும் திருப்பியும் மனசு வச்சா கண்டிப்பாக அடுத்த 10,000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிடலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு சொன்ன அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான சப்போர்ட் என் ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா சும்மா முகத்தை காட்டாமல் வீடியோ போட்டு ஏதோ ஒன்று நீ பண்ணாமல் உனக்குன்னு நீ என்னவோ அதே மாதிரி எப்போவுமே இருக்கணும், நீயா ஒரு தனித்துவத்தை அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை யூடியூப் சேனல்லே ஆரம்பிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போடணும் அப்படின்னா நீ போடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஒரு 4-5 நாள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் ஆரம்பித்தேன். இப்போலாம் ஒரு பெண் சோஷியல் மீடியாவில் இருக்கிறது அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பயந்துக்கிட்டே தான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப் ஆரம்பித்தப்போ பெருசாக வியூவெல்லாம் போகாது. 50 வியூ 100 வியூ அந்த மாதிரி தான் போகும். ரொம்ப மாதம் வரைக்குமே அப்படி தான் போயிட்டுருந்து. சில வருஷங்கள் ஆகியுமே அப்படி தான் இருந்துச்சு. நமக்கு இப்போ வியூஸ் வர ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு வருஷமாக தான். போன வருஷம் நவம்பர் மாதம் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஒழுங்காக. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் உள்ள நிறைய வீடியோஸ் எல்லாம் யார் என்ன சொல்லிடுவாங்களோ, இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு பிடிக்காதோ அப்படின்ற நிறைய காரணங்களாலையும் சரி, எனக்கும் அது தெரியாமையே சில வீடியோக்கள் டெலீட் ஆகிடுச்சு. அது என்னால் ரெக்கவரி பண்ணலாம் முடியல. அப்படியே நம்ம வீடியோ நல்லா பண்ணால் கூட எல்லாரும் நம்மளை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட்லாம் பண்ண மாட்டாங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். இவ வீட்டில் ஹஸ்பண்டை பார்த்துக்காம குழந்தைங்கள பார்த்துக்காம இப்படியெல்லாம் வீடியோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம காதுபட பேசுவாங்க. அதையும் நான் கடந்து வந்திருக்கேன். சில நாள்லாம் வீடியோஸை போடவே வேணாம், குவிட் பண்ணிடலாம், இதோட யூடியூப் வேணான்னு சொல்லி நிறைய நேரம் நினச்சிருக்கேன். அப்போ எல்லாமே ஹஸ்பண்ட் தான் எப்போவுமே உன்னால் முடியும், பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நேற்று கூட சரி இந்த கிச்சனில் ஒரு லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாட்டி கொடுத்தாங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. இதே மாதிரியே ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகும்போதெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன். அப்போ ஒரு 2 மாதம் கேப் ஆகிடும். என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியாது. இதுவே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வியூஸ் எல்லாம் நமக்கு வந்ததே கிடையாது. அதுவும் இல்லாமல் சேனல் ஆரம்பித்து ஒரு 6 மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டு நம்ம எல்லாரோடையும் ஷேர் பண்ணியிருப்போம். அப்போ அப்லோட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நம்ம நெட்டு ஷேர் பண்ண முடியாது, நாங்கள் தனியாக இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுவோம். பாப்பாவும் தம்பியும் ரொம்ப சின்னதாக தான் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 5 வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணி அன்டைம் பார்க்காம அப்லோடெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா யூடியூப்பை எப்படி பண்ணணுன்றது இப்போ வரைக்கும் நமக்கு கரெக்டாக தெரியறது கிடையாது. நமக்கு தெரிஞ்சதை பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம் அப்படின்றதால பண்ணுவோம். ஆனால் அவ்வளோ விஷயம் பண்ணியுமே ஒரு 50,000 ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் நான் சேனல் பேர் மாற்றிட்டேன், ரதி வீடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சுத்தமாக நமக்கு வியூஸு சப்ஸ்கிரைபர் எல்லாமே நின்றுடுச்சு. இருந்தாலும் செஞ்ச விஷயத்த அப்படியே விட்டுற வேண்டாம், தொடர்ந்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு முயற்சி செய்யலாம் அப்படின்னு திருப்பி பண்ணுவேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த பண்ணுறோன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அது சரியாக வரல அப்படின்னு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு போட்டிருக்கோம் நம்ம அந்த 5 வருஷமாக. அதை தொடர்ந்து பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்போவுமே நமக்கு நம்ம மேலே இருக்கணும்.
இப்போலாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போதோ, இல்லன்னா சென்னை வரும்போதோ, இங்கே நம்ம லோக்கல்ல ஷாப்க்கு போகும்போதோ பார்த்தீங்கன்னா, நம்மளோட Instagram, YouTube ஃபேமிலி அவ்ளோ பேர நாங்க பார்க்குறோம். உண்மையான உறவுகள் கிட்ட கூட நம்ம மனசுக்குள்ள ஏதாவது வச்சுக்கிட்டே நம்ம கிட்ட வெளிப்படையா வந்து, "என்ன இவங்க?" அப்படி சொல்லி பேசுவாங்க. ஆனா, நம்பளோட சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா? ரதி வீடு சொந்தங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அவ்ளோ அன்பு காட்டுவாங்க. ரியலா வந்து நான் இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் இருக்கு அப்படின்ற மாரியே எனக்கு தோணும். இவ்ளோ பெரிய ஃபேமிலி நம்மளோடது அப்படின்னு அத நெனச்சே நெறைய நாள் ஓட்டியிருக்கேன். ஆனா சில க்ளோஸ்டு ரிலேஷனே பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு வேல பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஏதோ ஒண்ணு பெருசா ஒண்ணு சாதிச்சிடுறா மாரி அப்படி நெனச்சுக்கிட்டு என்னமோ பண்றாங்க. எல்லாருக்கும் அவங்க தெரியிறாங்க. என்ன நினைப்பாங்களோ தெரியல. போட்டி, பொறாமைகள்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் ஏதாவது அவங்க நெனச்சுட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படி தொடர்ந்து போன நவம்பர் மாசத்துலேருந்து இந்த நவம்பர் மாசம் வரைக்கும் நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ரீச் நம்மளோட வீடியோஸ்க்கு இருந்துச்சு. நான் இது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம எதுவுமே பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, அப்படியே இருந்துருவோம். நம்ம வேணா நல்ல மனசோட எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம். நம்மளால 10 பேர் நல்லா இருக்கலாம். ஆனா, நம்ம போய் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்றாங்க. அது யார் என்னன்றது நான் மென்ஷன் பண்ண விரும்பல. நானும் சும்மா இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து யார் மூலியமா அவங்க அவங்க பணத்த குடுக்க போறதில்ல, அவங்க டைம குடுக்க போறதில்ல. ஒரு சும்மா ஒரு இதோ இந்த வேலை இருக்கு அப்படின்னு கூட சொல்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. நம்மளோட க்ளோஸ் ஒண்ணா இருந்தா கூட. அதனால வந்து உங்களுக்கு என்ன வேலை தெரியுதோ அந்த வேலைய வந்து நிறுத்தாம நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து முன்னேற முடியும். நான் அப்படி ஒரு ஹெல்ப் வந்து ஒரு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது எனக்கு கிடைக்கல. அப்பதான் எனக்கு வாழ்க்கை புரிஞ்சுச்சு. நான் அந்த டைம் கரெக்ட்டா வந்து யூடியூப் வந்து குவிட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஜாப் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல இதுல ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்றோம். நமக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது. நமக்கு வந்து மனசு ஹாப்பியா இருக்கா? நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்றோமா? அத தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நொடி எனக்கு வந்து புரிய வச்சுச்சு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு புடிச்ச வேலைய பண்ணுங்க கண்டிப்பா. யார்கிட்டயும் சப்போர்ட் எதிர்பார்க்காதீங்க. அது எவ்ளோ க்ளோஸ்டு ஒண்ணா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணியிருந்தாலும் நமக்கு எல்லாரும் பண்ண மாட்டாங்க. சில நல்ல உள்ளங்கள் இருக்க தான் செய்றாங்க. நான் சொல்றது யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா மன்னிச்சிருங்க. நெறைய தேவையில்லாத நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரதான் செய்யும். ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்றது, "தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பா" அப்படின்னுவாங்க. அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். 10 வாட்டி பார்த்ததுக்கப்புறம் அதுவும் ஒரு பெரிய விஷயமா தெரியவே தெரியாது. நல்லவங்கள கடவுள் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான் அப்படின்றது நான் என்னோட வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். என்னோட ஃபேமிலிலேயே பார்த்தீங்கன்னா, அம்மா சைட்ல நான் தான் ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட். நான் வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் எதுவும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணல. டியூஷன் மட்டும் வந்து ஒரு 1 இயர் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அலைன்ஸ் பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து சென்னை தான் ஆக்சுவலா. அதுபோல வந்து ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து அவ்ளோ ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க என்ன. ஃபேமிலிலேயே வந்து ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட்ன்றதால ரொம்ப சந்தோஷம். நான் வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன ஆரத்தி எடுத்து தான் வரவேத்தாங்க. இன்னைக்கு இதுக்கப்புறம் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா ப்ளே பட்டன் கிடைக்கும். இன்னைக்கு அம்மா இல்ல அப்படின்னாலும் கண்டிப்பா அம்மாவோட ஃபோட்டோ முன்னாடி அம்மாவ நெனச்சு நான் அந்த ப்ளே பட்டன கையில குடுக்கணும் எங்க அம்மா கையில. கஷ்டம் வரும்போது தான் மனிதர்கள வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன். நெறைய விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோவ டைரக்ட்டா எடுக்காத காரணமே கண்டிப்பா அம்மா பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துரும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து அம்மா இடத்துல இருந்து என் ஃபேமிலில உள்ள முக்கியமான சில பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுல என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குழந்தைங்க இல்ல அப்படின்னா இது பாசிபிளே கிடையாது. அவ்ளோ சப்போர்ட். அதோட சேர்த்து நீங்களும் நெறைய சப்போர்ட் பண்றீங்க. இந்த நேரத்துல உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி என்னோட யூடியூப் ஜர்னி உங்களுக்கு பிடிச்ச வீடியோவோட தொடரும். வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, கஷ்டமே படாதீங்க. இந்த நாள் இப்படியே இருக்காது. இதுவும் கடந்து போகும். விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அம்மா வந்து நெறைய விஷயத்துக்கு என்ன வந்து, "நீ நல்லா பண்ற" அப்படின்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்போ வரைக்கும் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடு கிளீனிங், ஆர்கனைசிங் அதெல்லாம். ஏன்னா குக்கிங் நெறைய பண்ணுவாங்க. இப்போ மாரி இருக்கிற 4 பேர், 5 பேருக்கு இல்லாம, அப்பா சைட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் அவங்களோட பசங்க, அத்தை பசங்க அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? நெறைய குக் பண்ணுவாங்க. அந்த மாரிலாம் எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க சென்னை வந்ததுக்கு அப்புறமும் சரி, அம்மாக்கு ஹெல்த்லாம் கொஞ்சம் முடியாம போனப்பயும் சரி, டக்குன்னு வந்து சமையல் அம்மா பார்ப்பாங்க. மத்ததுக்கெல்லாம் வந்துட்டு ஆள் வச்சிருப்பாங்க. ஆனா வந்துட்டு இந்த கிளீனிங்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால டக்குன்னு நான் தான் வந்து ஃபுல்லா எவ்ரி வீக் வந்து அம்மா ஏதாவது வார்ட்ரோப் இது துணி மடிச்சு வையி, ஏதாவது பண்ண சொன்னா,
அத வந்து பண்ணுவேன். அவ்ளோ பிடிக்கும். அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து உங்க எல்லாரையும் ரீச் பண்ணியிருக்கு. நெறைய பேர் வந்து வீடு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப தேங்க் யூ ஸோ மச். ஆல் கிரெடிட்ஸ் வந்துட்டு எங்க அம்மாக்கு தான் போகும். ஏன்னா அந்த டைம்ல வந்து கிளீனிங், ஆர்கனைசிங் அப்படின்றது வந்து எனக்கே தெரியாம ஒரு விஷயம். அம்மா நல்லாயிருக்குன்னு சொன்னதால அத அதிகமா பண்ண ஆரம்பிச்சேன். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாப்பா, தம்பியும் வந்து நம்ம வீடு நீட்டா இருக்குமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வீடு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஹோம் டூரும் கேட்குறீங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ஹோம் டூர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வந்துட்டு நம்மளோட வீடியோஸ்லயே பார்த்தீங்கன்னா, அதிக வியூ போனது லாங் வீடியோல பார்த்தீங்கன்னா, ஹோம் டூர் வீடியோ தான். ஹோம் டூர் வீடியோ எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, வீடு வந்து அதுக்காக கிளீனிங் எல்லாம் நான் எதுவுமே பண்ணவே இல்ல. அப்படியே இருந்தது. நாங்க வந்து எடுத்து போட்டிருப்போம். 5 மந்த்ஸ் ஆனதால எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. எப்பப்பலாம் போர் அடிக்குதோ சில திங்ஸ வீட்லேருந்து மாத்தி வச்சுருவேன். அதனாலயோ என்னமோ தெரியல. இப்போ கொஞ்சம் புதுசா வர்றவங்க பார்க்குறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். மத்தபடி வீடு வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சத நான் மெயின்டெயின் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டுருப்பேன். ஏன்னா ஹோம் டூரு, அதுக்கப்புறம் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்தவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம வந்து சென்னையிலேருந்து சவுதி அரேபியா வந்து கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.